எனக்கு கார் டிரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் ஊட்டி மலைக்கு ஏற போயிட்டுருக்கிறேன். இது லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் அந்த செக் போஸ்ட்டை செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் தாண்டி உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளாடி நம்ம எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் எந்த ஒரு பொருளுமே நம்ம கொண்டு போகக்கூடாது. இப்போ மேக்ஸிமம் மலையெல்லாம் ஏறிட்டு ஊட்டி பக்கத்தில் வந்துட்டோம். வந்தது ஒரு நைட் டைம் ஆனதுனால நைட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் சில்லி சிக்கன் அப்புறம் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம். இவ்வளவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நல்ல ஒரு ஸ்டே, அருமையான ஒரு ரூம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மறுநாள் காலையில் ஒரு 6 போல் எழும்பி சுட சுட அந்த உளுந்த வடை, அந்த ஓட்டை வடைன்னு சொல்லுவாங்க, உளுந்த வடையை அந்த குளிர் கிளைமேட்டுக்கு டீயை குடிச்சிட்டு சாப்பிட்ற சுகமே வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்த எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஒவ்வொரு இடமா நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டனில் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours மேலே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஜாலியாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2017 நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தேன். அன்றைக்கி பஸ்ஸில் தான் வந்திருந்தேன். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தது ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் பஸ்ஸில் வரும்போது ஏகப்பட்ட கில்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போது அந்த கில்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக மாற்றிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹேர் பெண்ட் எதுவுமே இல்லை, கம்மியான ஹேர் பெண்டு தான் இருக்குது. ஒரு கூடி போனால் ஒரு 5 or 6 ஹேர் பெண்டு தான் பெரிய ஹேர் பெண்ட் இருந்துச்சு. மற்றதெல்லாம் சின்ன வளைவுகள் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏகப்பட்ட ஹேர் பெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஊட்டியில் இறங்குனதுக்கப்புறமா நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். அன்றைக்கெல்லாம் ரூட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ எவ்வளவோ சேஞ்சஸ், நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப நிறைய சேஞ்சஸை நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டனில் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நம்ம மன அமைதிக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா இடத்தையுமே மெதுவாக நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி பார்க்க ஆரம்பிக்கும்போது அந்த இயற்கையை ரசிக்கும்போது வேறு லெவலில் இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேருந்து ஒரு டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் வெளியிலேயே வந்தோம். நீங்கள் இந்த ஊட்டிக்கு போன அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணாமல் போகவே போகாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு வழியாக பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பிளேஸ் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த போய் பார்க்கணும். ஊட்டிக்கு போகாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற ஒரு என்ஜாய்மெண்ட் வேறு ஹாப்பின்னு தான் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்ததுனால தான் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. 2017 அதே மாதிரி தான் ஒரு ஒர்க் இருந்துச்சு. அந்த நேரம் தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அதுங்கண்டு காரில் தான் நாங்கள் ரிட்டன் ஊருக்கெல்லாம் வந்திருந்தோம். அப்போ இருந்த ஊட்டியோட நிலைமையை பார்க்கும்போதும் இப்போ இருந்த ஊட்டியோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப சேஞ்சஸ், நிறைய வித்தியாசங்கள், நிறைய சேஞ்சஸ், ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய டெவலப்மெண்ட் அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே என்னென்னா நம்ம ஊட்டிக்கு வந்தாலே ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த ஊட்டி பூ தான். நம்ம வீட்டுக்கு எல்லாருமே வாங்கிட்டு வருவோம். கண்டிப்பாக நம்ம அழகுக்காக நம்ம வீட்டில் அதை சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அந்த கேரட் ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும். இங்கே ஊட்டி கிளைமேட்டுக்கு இது பெஸ்ட்டான ஒரு காய்கறியாக இருக்கும். நாங்களும் ஒரு கெட்டு வாங்கி வண்டியில் வரும்போதே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் தேயிலை தோட்டத்துக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தேயிலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேயிலை தோட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு அங்கே தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம். வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள் இருக்கோ எல்லா பொருளையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக அன்றைக்கி ஃபஸ்ட் டேயே நாங்கள் எல்லா பர்ச்சேஸிங்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக அந்த ஊட்டியில் சின்ன சின்ன இடங்களை நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் இது இந்த சூசைட் பாயிண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த இடங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே இயற்கையோட அருமையான ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு நாங்கள் 1 day தான் மேக்ஸிமம் அன்றைக்கி ஊட்டியில் எங்களை இருக்க முடிஞ்சுது. மறுநாள் ஒர்க் இருந்தனால நாங்கள் அப்படியே அன்றைக்கி எவ்வளவு இடங்களை பார்க்க முடியுமோ எல்லா இடத்தையும் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இனி ஒரு நாள் நாங்கள் பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்படி எங்கேயாவது நாங்கள் போனோன்னா இந்த முதுமலை இந்த மாதிரி இடங்களை விசிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக மத்தியானம் லஞ்சை சிறப்பாக முடிச்சாச்சு.
முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து ரூமில் வந்து சரியான ஒரு ஸ்டே போட்டுட்டு மறுநாள் வந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். மறுநாள் மத்தியானம் வரும்போது சேலம் பிரியாணியில் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு நாட்டுக்கோழி கொத்து கொடுத்துருந்தாங்க. அது வேறு லெவலு. ஆனால் ஃபைனலாக வந்து ஒரு காரியம் இங்கே நடந்துச்சு. பில்லை கொண்டு வந்தாங்க. நாங்கள் பொதுவாக அந்த ஊட்டியில் இருக்கும்போது நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ட காஸ்ட்டை தாண்டி ஒரே ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் கொத்து, அப்புறம் வந்து ஃப்ரூட் ஃபலோடா இவ்வளோ சாப்பிட்றதுக்கு 1000க்கு மேலே பில்லு வந்துச்சு. அப்போ தான் திங்க் பண்ணோம், சின்ன ஹோட்டலுக்கும் பெரிய ஹோட்டலுக்கும் இதுதான் வித்தியாசமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கு இதே மாதிரி அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.